எங்க அப்பா வந்து சார்ட்ட அசிஸ்டண்டா இருந்தாரு. ஓகே. அப்பாவும் work கருத்தம்மா கிழக்கச்சம் இல்ல டைம்ல ஓகே. ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்தாரு. ஆ, ஆ. இந்த டைம்ல எங்க அப்பாவும் சினிமா சான்ஸ் தேடி அங்க அலைஞ்சிட்டு இந்த இதுல நாங்களும் சொந்த ஊர் வந்து தேனி. ஓகே. தேனி பக்கத்துல போடி. சார் வந்து தேனி. அதனால எங்க அப்பாவை அப்படியே வேலைக்கு எடுத்தோம். அந்த டைம்ல தான் நான் அங்க பிறந்துட்டேன் வேலை செய்யும் போது. சரி. ஏதாவது ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோன்னு சாரோட நேம் மனோஜ் அந்த நேம் எனக்கு வச்சாரு சார். அதனாலதான் மனோஜ். மனோஜ். ஓகே. சார் தான் நேம் வச்சிருக்காங்க. தேனிலீங்களா சென்னையிலீங்களா? சென்னையில. ஓகே. சென்னை வந்துட்டாங்க. அப்ப ஒர்க் பண்றாங்க சார். அப்பா அப்புறம் ஒரு சுச்சுவேஷன்னால அப்பா சுச்சுவேஷன்னால இங்க இருந்து வேணான்னு சொல்லிட்டு சினிமா வேணான்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் அந்த வேலைக்கு அதுல போயிட்டாரு. அப்புறம் நான் இங்க தனியா படிச்சு இங்கதான் நீலாங்கரையில தான் நானும் இருந்தேன். சார் வீடும் நீலாங்கரை தான். ஓகே. அதனால சின்ன வயசுல இருந்து அங்க போயிட்டு வர சின்ன வயசுல இருந்தே போயிட்டு வர எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு படம் பார்ட்டினா எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்து போய் சின்ன வயசுல இருந்து நான் என்னன்னா சாரோட நிழலாவே இருந்திருக்கீங்கன்னு நான் இதை எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்றீங்க. இங்கதான் இருக்கேன். அப்புறம் நான் காலேஜ் படிச்சேன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். நிறம் அகேன்ஸ்ட் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருப்பாங்க. அதுல சீஃப் கெஸ்டா சார் வர. ஓகே. நான் செகண்ட் பிரைஸ். சரி. அது வந்து சார்கிட்ட தான் நான் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுல வந்து என்ன பாடுறா காலேஜ் முடிச்சுட்டேன் என்ன வீட்டுல வந்து பாடுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டு போனேன். சார் அசிஸ்டண்டா சேரணுமா சார், சினிமா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, நானே ஒரு படம் பண்ண போறேன்டா, என் கூட டிராவல் பண்ணுங்க. 2018 இருந்து இப்ப லாஸ்ட் ஜான் வரைக்கும்